ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டெபிட் கார்டுங்க. டெபிட் கார்டில் நம்ம HDFC பேங்க் மில்லேனியர் டெபிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி மில்லேனியர் கிரெடிட் கார்டு பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து மணி பேக் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அதை பாருங்க. லிட்டில் பேசிக் லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும், மணியை மேக் பண்ணுறத விட மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ஸ்லோகன். ஸோ அப்போ பார்த்துக்குங்க. அப்போ எதுக்கு இவனுக்கு பேங்க் நடத்தணும்? அவன் மணியை இங்கே ஜெனரேட் பண்ண தேவையில்லை. அவங்க மூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது எல்லாருக்கும் போயிடு. அவங்களுக்கு அவங்களே கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. நல்லா இருக்கணும் அவங்க லாஜிக்கு. இங்க பாருங்க, இது ஒரு டெபிட் கார்டு. ஸோ ஏடிஎம் கார்டு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் ஃபார் இந்த ஃபண்டுக்காக போட்டிருக்கேன். நம்ம எப்படி கேஷ்பேக்கை தேடி அலையுமே அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு கேஷ்பேக்கும் நம்ம தேடி அலைஞ்சாதான் நம்ம வந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் இந்த கார்டு மூலியமா நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ ஃபீச்சர்ஸ், வெல்கம் பெனிஃபிட், கேஷ் ரிவார்ட்ஸு, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மெயினா இந்த கீ ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரோமோட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரூ. 4,800 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் 5% கேஷ்பேக் கிடைக்குமா? எது மூலியமானா, பேஸப் அண்ட் ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் பைன்றது ஒரு கேட்வே, ஷாப்பிங் கேட்வேன்னு கூட சொல்லலாம். இதுல போய் நீங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ஈவன் Flipkart, Amazon, Myntraலாம் இது மூலியமா கேட்வே யூஸ் பண்ணி போலாம். அதுபோல பேஸப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Google Pay, Amazon Pay, அப்புறம் ஃபோன்பே இந்த மாதிரியான பேமெண்ட் கேட்வே டூல். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி கடையில போய் ஸ்கேன் பண்ணி பே பண்றது, அப்புறம் கிரெடிட் கார்டு பே பண்றது, ரீசார்ஜ் பண்றது எல்லாமே இது மூலியமா பண்ணலாம் நீங்க. ஸோ அப்புறம் 2.5% கேஷ்பேக் குடுக்குறாங்க. ஆல் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ். நீங்க வந்து Flipkart, Amazonல போய் டைரக்ட்டா நீங்க எந்த ஸ்பெண்டிங் பண்ணாலும் உங்களுக்கு 2.5% கேஷ்பேக் குடுக்குறதா சொல்றாங்க. தென் 1% கேஷ்பேக் குடுக்குறதா சொல்றாங்க. எல்லா ஆஃப்லைன் ஸ்பெண்ட்ஸ்க்கும். சரிங்களா? ஈவன் பேலட் ரீலோட். இது வந்து நல்ல விஷயம் தான். எல்லா கார்ட்லயும் அப்படி குடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல குடுத்துருக்காங்க. ஸோ மத்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 காம்ப்ளிமென்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஏர்போர்ட்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நீங்க வந்து ரூ. 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான், அடுத்த குவார்ட்டருக்கு நீங்க வந்து இந்த பெனிஃபிட்ட யூஸ் பண்ண முடியும். இந்த ரூ. 5,000 நீங்க ஸ்பெண்டே பண்ணலனா, உங்களுக்கு இந்த காம்ப்ளிமென்டரி லான்ச் ஆக்சஸ் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அப்புறம் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் குடுக்குறேன்னு சொல்றாங்க. அப் டூ 10,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. அப்புறம் கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் 400க்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு அந்த கேஷ் பேக்ஸ் கிடைக்கும். இல்லனா அந்த கேஷ் பேக்ஸ் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் அவங்க 400 கேஷ் பாயிண்ட்க்கு மேல தரமாட்டாங்க. நீங்க என்னதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி. அப்புறம் இந்த கேஷ் பாயிண்ட் எல்லாமே வந்து நெட் பேங்கிங் மூலமா ரெடீம் பண்ணலாம். அதுவும் மினிமம் 400 இருக்கணுங்க. அப்புறம் இந்த கேஷ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 90 டேஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல ஓடிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து சீக்கிரமா உங்களுக்கு காசா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா, ஒரு வருஷம் தான் அதுக்கு வேலிடிட்டி. ஸோ இப்போ இன்னைக்கு இங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, இது அடுத்த வருஷம் அந்த பாயிண்ட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ ஏதோ ஒரு ஜூன், ஜூலைலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4,000 பாயிண்ட் இருக்குன்னா, நீங்க அடுத்த ஜூலைல அந்த 4,000 பாயிண்ட் எலாப்ஸ் ஆயிடும். நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து இத ரிடீம் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் கேட்டனா, ப்ரொமோஷனல் கேஷ்பேக் சொல்றாங்க. இதே வந்து பேஸப், ஸ்மார்ட் பைலாம் வந்து 5x ரிவார்ட் பாயிண்ட், 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு அந்த சரஸ்வதி பூஜா அப்ப, அந்த பிக் பில்லியன் டே அப்பலாம் குடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த் வேலிடிட்டிலே நீங்க வந்து அத ரெடீம் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா அதுவும் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு டிசப்பாயின்ட்மென்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெட்ரோல் போடுறப்ப, ஜுவல்லரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்றப்ப, இது எதுக்குமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரமாட்டேன்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. ஸோ ஃபியூல், ஜுவல்லரி, ஈவன் மணி பேக் கார்ட்லாம் ஃபியூல், ஜுவல்லரிக்குலாம் வந்து இருந்தது கேஷ்பேக். பட் இவங்க ஏன் குடுக்கலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப டீட்டெயில்டா வந்து லான்ச் புரோகிராம் பத்தி பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த இந்த கார்டு யூஸ் பண்றப்ப, இந்தந்த லொகேஷன் இத்தன ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் அவைலபிளா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, சென்னை 3 பிளேஸஸ் இருக்கு. ஸோ பக்கத்துல பக்கத்துல தான். எல்லா டெர்மினலும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்க அழகா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க மத்த லொகேஷன்ல போறப்ப கூட நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலயும் ஒரு ட்விஸ்ட் தான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். போன ஸ்லைட்லயே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2024ல 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணலனா, நீங்க அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன நீங்க யூஸ் பண்ணீங்க? 5,000 யூஸ் பண்ணீங்களா? அப்பதான் உங்களுக்கு இது எலிஜிபிள். இல்லனா எலிஜிபிள் கிடையாது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஏப்ரல் 8 நீங்க யூஸ் பண்ணனா, ஜனவரி டூ மார்ச் அப்ப என்ன பண்ணீங்களோ, அதுதான் உங்களுக்கு அக்சஸபிள். ஸோ நீ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் நீங்க ரூ. 5,000 டிரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னா, ஏப்ரல் 8, ஏப்ரல், மே, ஜூன். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் எலிஜிபிள். இல்லனா கிடையாது. ஸோ இது எல்லாமே அக்செப்ட் ஆகி, இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகே ஆகி, நீங்க போய் லான்ச் ஆக்சஸ் போனீங்கன்னா, ஸோ விசா கார்டுனா ₹2 மாஸ்டர் கார்டுனா ₹25 டிடக்ட் பண்ணுவாங்க ஃபார் செக்யூரிட்டி அத்தன்டிகேஷன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த ₹2 ₹25 நம்ம அழகா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அப்புறம் இதுல ஒரு இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, 2 கார்டு ஹோல்டர் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட்க்கு 2 கார்டு வச்சிட்டு இருப்பாங்க. ஸோ 1, 2 ஸோ 2 பேருக்குமே வந்து அப் டூ 400 பாயிண்ட் எலிஜிபிள்ங்க ஒரு மாசத்துக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தோணுதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்ல அதிகமா காசு வித்ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் ₹50,000 சொல்லியிருக்காங்க. பட் ₹50,000னா இங்க வந்து பாருங்க. ஸோ கார்டு அது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் 6 மந்த், அதாவது கார்டு வாங்குன ஃபர்ஸ்ட் 6 மந்த் தாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க டிரான்சாக்ஷன பார்த்துட்டு அப் டூ 2 லேக்ஸ் பெர் டே கூட நீங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். ஈவன் நீங்க 20 லட்சம் வச்சிருந்தா கூட நீங்க 20 லட்சம் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே. ஆனா பட்
ஒன் டேக்கு 2 லேக்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ண டேரக்டா தான் போகணும். பட் 2 லேக்ஸ்ன்றது பெரிய பெனிஃபிட் தான். மத்த நீங்க கவர்மெண்ட் செக்டர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க எடுக்க முடியாது. 25,000 30,000 தான் லிமிட் இருக்கும். ஸோ அப்புறம் டெய்லி ஷாப்பிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ 3.5 மத்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா 2, 3 ஈவன் மணி பேக்லயே வந்து 3 தான் கொடுப்பாங்க. இங்க 3.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ஷாப்பிங் லிமிட் மணி பேக்ல இன்டர்நேஷனல் ஷாப்பிங் லிமிட்டே கிடையாது. பட் இங்க 1 லேக்ஸ் வரைக்கும் இன்டர்நேஷனல் ஷாப்பிங் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து லிமிட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதுல இருந்து 1 லேக் எனக்கு வேணாம். ஏதாவது ஃப்ராட் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வந்து 10,000 கூட வச்சுக்கலாம். இது வந்து 10,000 கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து எல்லா லிமிட் செட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் முக்கியமா நான் 10,000 தான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டா அதுதான் வந்து ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் முக்கியமான இது. ஸோ அவங்க வந்து அப்படியே எடுத்தாலும் 10,000 ரூபாய் எடுக்க முடியாது. ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. கிரெடிட் கார்டு இருக்கட்டும், டெபிட் கார்டா இருக்கட்டும், நீங்க அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் நீங்க வந்து அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டேப் பண்ணி பே பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் NFC டிவைஸ் கூட நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். சாம்சங் டிவைஸ்லாம் சிங்க் பண்ணி டேப் பண்ணி பே பண்ணலாம். பட் அது சேஃப் கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1000 ரூபாய் செட் பண்ணிக்கலாம். நீங்க ஹோட்டலுக்கு எங்கனா போறீங்க, அந்த இடத்துல அழகா டேப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ தட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர். ஸோ இது வந்து உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஜென்ரலா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வருதா அப்ப மட்டும் பார்த்துட்டு சும்மா வந்து டெபிட் கார்டை ஓரத்து வைக்கிறது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது. கிரெடிட் கார்டும் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணாதான் இந்த இந்த இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? கவர் ஆகும். இல்ல கவர் ஆகாது. இங்க வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏர், ரோடு, ரயில் இது எல்லாமே பண்ணீங்கன்னா அஷ்யூர்ட் 5 லேக்ஸ். ஏன் கேட்கலாம் இங்க வந்து 5 லேக்ஸ் குடுக்குறாங்க. இந்த 10 லேக்ஸ் குடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். இதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 லேக்ஸ் தான். நீங்க 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 பண்ணீங்கன்னா 6 லட்சம். அதுக்கப்புறம் 1,00,000 2 லட்சம் பண்ணீங்கன்னா 7 லட்சம். ஸோ அந்த மாரி அவங்க வந்து லிமிட் இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிருப்பாங்க. அந்த மாசம் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அடிஷனலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மர்ச்சன்ட் சைடு இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சரிங்களா? இதுவும் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டா தான் அமையும். இங்க வந்து இன்டர்நேஷனல் ஏர் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அது மூலியமாவும் இன்சூரன்ஸ் வரும். அப் டூ ரூ. 1,00,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். நீங்க இந்த கார்ட வச்சு நீங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லனா கிடைக்காது. சரிங்களா? இந்த கார்டு வச்சிருந்து நீங்க இங்க மட்டும் கிடையாது. நெறைய கார்டுக்கு அப்படித்தான். இந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 பெனிஃபிட் இருக்கும். ஒரு விஷயம் பாருங்க. ஃபயர் அண்ட் பல்கரரி புரொடக்ஷன் அப் டூ 2 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ப ஃபயரோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா 1 லருந்து 6 மாசம் இருந்துச்சுன்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி, நீங்க HDFC பேங்க்குக்கு போயிட்டு நீங்க வந்து அ இன்சூரன்ஸுக்கு இனிஷியேட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் இன்சூரன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வெளியூருக்கு டூர் போறீங்க. அப்போ உங்க பேக்கேஜ் லாஸ்ட் ஆயிடுச்சோ, இல்ல திருடு போயிடுச்சோ, ஏதோ ஒண்ணு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அப் டூ 2 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அ பெனிஃபிட் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாமே நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபீ அதாவது வருஷத்துக்கு ரூ. 500 பிளஸ் டாக்ஸ் கட்டணுங்க. அது மட்டும் இல்லாத ஜாயினிங் ஃபீஸும் இருக்கும். நீ கார்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இயர்லி உங்களுக்கு 500 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. கார்டு ரீப்ளேஸ் பண்ணி நீங்க வந்து மறுபடியும் கார்டு ரீஇஷ்யூ பண்ணி சொல்லி கேட்டீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து ரூ. 200 பிளஸ் டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் நிறைய மர்ச்சன்ட் லொகேஷனில் ஷாப்பிங்க்கு சார்ஜஸ் கிடையாதுன்றாங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், பெட்ரோல் பம்ப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சார்ஜஸே இல்லைன்னு சொல்றாங்க. ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரீஸ் ப்ராக்டிஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்டில் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் வந்து இந்த கார்டை கேட்கலாம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட், சூப்பர் சேவர் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், ஸோ எது வந்தாலும் சரி அவங்க இந்த கார்டுக்கு எலிஜிபிள். அவங்க தாராளமாக இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் இது வேறு விஷயம் தெரியாமே இருந்திருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இது ஃபஸ்ட் டைம் பண்ணுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஈவன் உங்களுக்கு யாராவது எந்த கார்டு பற்றியாவது, எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியாவது, இல்லை எந்த கிரெடிட் கார்டு பற்றியாவது உங்களுக்கு தெரியும்னா கிரெடிட் கார்டு நேம் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அது வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கோரிஸ் இல்லை கமெண்ட்ஸ் இல்லை இது போட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஈவன் கமெண்ட்டில் தாங்க நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்குது நான் பார்த்த வரைக்கும். மற்ற வீடியோவில் போய் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் டிஸ்கஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.